ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரித்வாவோடருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரித்வா வந்து தீயாக என்ன வேலை செஞ்சிட்ருக்கானா, ஜேசிபி வந்து கழட்டி மாட்டுற வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி டாய்ஸ் இருக்குது. பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டிலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிடிக்கும். ஆனால் இது இந்த மாதிரி அதோடையே வருது ஸ்க்ரூ கழட்டுறதுக்குன்னு. சும்மா சின்ன இது தான், அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டயரு இந்த மேலே நிறைய இந்த மாதிரி கழட்டி ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதை ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி கழட்டிட்டு மறுபடியும் வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரித்வாக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் கழட்டிடுவான் எல்லாத்தையும் டாப் டாப்பா. நல்ல டயர் தான், அதனால் மாட்டுறதுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் பண்ண முடியுது எனக்கு. எடுத்து இது எல்லாம் வச்சுட்டு தான் நீ ஓட்டணும், எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு தான் ஓட்டணும். என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கு? சரி, அப்பா குளிக்கிறாங்க, வா. என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கு? சரி, எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க. தேங்க்யூ. இந்தாங்க காசு. தேங்க்யூ. இந்தாங்க காசு. இந்தாங்க இந்தாங்க, மூடி வச்சிடுறேன். எப்படிலாம் செல்லக்குட்டி விளையாட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி துவையல். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரெசிபி தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் 3 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் 4 பல் அளவுக்கு பூண்டு, 4 பல் அளவுக்கு பூண்டு. இது லேசாக வதங்கின பிறகு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்ல ஒரு சின்னது, ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்திலே கூட நீங்கள் ஃபுல்லாக பண்ணலாம். என்னால் அவ்வளோதான் கட் பண்ண முடிஞ்சுது, அதுக்கு மேலே முடியல திரிசா. அதனால் ஒரு பெரிய சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கணும்னா அது சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு ஒரு தக்காளி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு புளி ஒரு சின்ன துண்டு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு புளி வந்து சேர்க்குறேன். ஏன்னா ரைஸ்க்கு போட்டுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த புளியும் பூண்டும் இருந்தால் தான் ரைஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் தேங்காயும் ஆக்சுவலாக ஆட் பண்ண போகிறோம், பட் வந்துட்டு ரொம்ப வதக்க மாட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் புளி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்பொழுதும் நானே கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறப்ப தான் இந்த ரெசிபி பண்ணுவேன். ஏன்னா அதோட நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும் இந்த ரெசிபியில். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொத்தமல்லி. இது இனி வந்துட்டு வதக்கலாம் தேவையில்ல, ரொம்ப ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான். இப்பயே தேங்காவும் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 கப், ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே ஜஸ்ட் வந்துட்டு
ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி வதக்கிற வரைக்கும் தான் டைம் கொடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூடே போதும் ஆக்சுவலி. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான். இதை வந்து ஆற வச்சு அரைக்கிறப்ப உப்பு போட்டு அரைக்கணும். செமையாக இருக்கும். சீரியஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நல்ல ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இது. ஈஸியாகவும் பண்ணிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். எப்பொழுதும் சொல்லியிருப்பேன், ஆற வைக்கிறப்ப ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிங்கன்னா டக்குன்னு ஆறிடும் உங்களுக்கு. ஃபேன் கடியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அப்படியே அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரித்வாக்கு வந்துட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் 5 வந்திருக்கும். ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு சூப்பரான கேக் இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேக். ஐயோ ரித்வா வரா, ஒரு நிமிஷம். என்னம்மா பசிக்குதாம்மா? சரிதான் எடுத்துகிட்டு வரேம்மா. வந்து அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆக்சுவலாக கொடுக்கணும். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே, அதுக்காக பண்ண கேக் தான். நான் ஃபஸ்ட்டு டைமாக அந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் பண்ணி பண்ணுறேன். ஏதோ என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாலாம் இல்லை தான், பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன கலர்னால் இதில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. பிஸ்தா கலரு, ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி, லைட் க்ரீன் வித் எல்லோ வித் ஒயிட், இந்த 3 கலர் கலந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வந்து நாளைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் என்ன சமையல்னால், இப்போல்லாம் சாப்பிட போகிறோம். 9 மணி ஆகுது. சோயா சங்க்ஸ் பண்ணியிருக்கேன். ரித்வாக் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட ஃபேவரட் புலாவ் பண்ணால் டக்குன்னு வந்துடுவான். இருங்க ஓப்பன். புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரித்வா வந்துட்டு இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் எடுத்து விளாண்டுருக்காரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு டீ பார்த்துட்டு முட்டாய் இருக்கா? என்ன முட்டாய் இருக்கு? சவுண்டு எப்பா நிறைய முட்டாய் இருக்கு போல. கோஸ்ட் ஆயிட்டானா? இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.